ஸோ ஓகே, GTA 3ல இப்போ அடுத்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன மிஷன் பார்த்திங்கன்னா, இந்த சைனா டவுனில் வந்து ஒருத்தன் இருப்பான். அவனை வந்து போய் பார்த்துட்டு அவனை போடணும். உள்ளே போகும்போது டயர்ட்ஸ் ஆளுங்கலாம் அவனை துரத்திட்டு இருப்பானுங்க. உள்ளே போக விட மாட்டானுங்க. அவன் வெளியே வந்து தப்பிச்சு வரும்போது அவனை நம்ம போட்டு தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அவன் கார் எடுத்து எஸ்கேப் ஆகும், அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை போட்டு தள்ளணும். ஸோ அதான் மிஷினு. அந்த மிஷின் போனது சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதே மிஷினை மறுபடியும் நம்ம செய்வோம். இப்போ அதே மிஷினை செய்யணும் அப்படின்னா நேராக ஜோயிஸ்ட்டை தான் போகணும். ஜோயிஸ்ட்டு போயிட்டு அவனை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை நம்ம செய்வோம். ஸோ எஸ்எம்ஜி தாங்க இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக அவனை முடிக்கலாம். அது நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தேவையில்லாமல் இந்த மிஷினை வந்து ரொம்ப நேரம் அந்த மிஷினை நான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ அவன் இடத்துக்கு போகணும், ஜோயிஸ் இடத்துக்கு. இந்த ஏண்டி குறுக்கால் வர நான் பாட்டுக்கு சரின்னு போயிட்டுருக்கேன். இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. மேலே இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிற அழகாக செமையாக இருக்கும். நல்ல வியூ. ஆக்சுவலாக டிவி கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றதுனால டிவி கொஞ்சம் பரவாயில்ல, அது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. இதேமாரி என்ன இருக்குது. ஸோ ஜோயிஸோட பெயிண்ட் ஜாப் இதுக்கு வந்தாச்சு. ஃபேரவல் சங்கி லீ சாங் அதான் அந்த மிஷினோட பேர். ஸோ அதான் ஏற்கனவே அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை போட்டு தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சத்தியமாக என்ன சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மிஷின் இதுதான், அதுதான் போ அப்படிங்கிறான். பாருங்களேன், எந்த நேரம் வந்தாலும் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை பிஸியாகவே இருக்காங்களா? இப்போ யார்? ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஏதாவது ஒரு வண்டி எடுக்கலாமா? வேன் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாக்ஸி எடுத்துக்கோமா? டாக்ஸி எடுத்துகிட்டு போவோம். இல்லை, இந்த வேன் எடுத்துக்கலாம். இந்த வேன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேன் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, ஏன்னா அவனும் வேனில் தான் தப்பிச்சு போவான். வேனாக காரான்னு தெரில, ஆனால் வந்து தப்பிச்சு போவான். அவனை வந்து நம்ம இடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நேராக அவனோட இடத்துக்கு போவோம். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு வழி இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டு வழி எப்படின்னா, லெஃப்ட் சைடு ஒரு வழி, ரைட் சைடு ஒரு வழி. இது ஒரு வழி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு வழி இருக்குது. இப்போ எதுக்குள்ளே வேணாலும் உள்ளே போகலான்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போகிறது ஒன்றும் விஷயம் இல்லை. உள்ளே போயிட்டு வந்து நம்ம உள்ளே வந்துட்டோங்கிறத அவனுக்கு தெரியணும். அதுக்குள்ளே நம்ம இந்த டயர்ட்ஸ் ஆளுங்க நம்மளை சுற்று போட்டுவானுங்க. அவனுக்கிட்ட மாட்டவே கூடாது. ஸோ அவனுக்கிட்ட வந்து தப்பிச்சுட்டு காரில் ஏறிக்கிட்டு அப்படியே நேராக அந்த பக்கம் அப்போயும் காரில் ஏறத்துக்கு முன்னாடி நம்மளை போய் அவனை சேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி முடியாதுன்னு நினைக்கிறேன். நானும் 2 தடவையும் பார்த்துட்டேன். இந்த பக்கம் நிற்க வச்சா அந்த பக்கம் தப்பிச்சு போயிடுறான், அந்த பக்கம் காரை நிப்பாட்டி வச்சா இந்த பக்கம் தப்பிச்சு போயிடுறான். அது முடியல. இதான் முன்னாடி தான் போகிறான். நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது டிரைவேலே அவனை போடலாங்க. டிரைவேல போடலாம் அப்படின்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்தே அவனை சுடலாம். அவன் அப்போ கீழே இறங்கி வருவான், அவனை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். நான் இது தெரியாமல் என்ன பண்ணிவிட்டேன், அவனை வந்து அவன் கீழே காரை இடித்து வெடிக்கிற வரைக்கும் அவனை இடித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவனை இடிச்சு போவாங்க. இதுவே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சு. அழகாக நீட்டாக நீங்கள் இப்போ இந்த மிஷினை முடிக்கணும்னா அழகாக அவன் கார் பக்கத்தில் நம்ம காரை நிப்பாட்டி ட்ரைவ் பையில் R1 அழுத்தி அழுத்தினோன்னா அவனை ட்ரைவ் பையில் ஷூட் பண்ணிடலாம். நம்ம காரில் உட்காந்துக்கிட்டே அவனை ஷூட் பண்ணிடலாம். அவன் ஒரு வேளை உள்ள காருக்குள்ளே செத்தாலும் சாவான், இல்லைனா வெளியே வந்துடுவான். எப்போ இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பிக்குது. நம்ம காரை புகைய ஆரம்பிக்குது. முடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த மிஷினை முடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு ஃபோன் கால் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆனால் ஃபோன் கால் வரதே தெரியாது. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்கும். அந்த இதுக்கு என்னது, அந்த மிஷினோட மார்க் வந்து அந்த ப்ளூ கலரில் மிஷினோட மார்க் இருக்குங்கள, அது வந்து நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. அந்த மிஷின் ஒரு நல்ல மிஷின். அது க்ரோக்கோ ஏதோ ஒரு பேர் வரும், அந்த க்ரோக் மிஷின் நினைக்கிறேன். அந்த மிஷின் எடுத்தோம்னா அது ஒரு ஷைன் மிஷின் மாதிரி. ஆஹா,
கவுத்துட்டானே தெரியுது ஓடி கண்ணா ஓடிடு. வேறு ஏதாவது கார் வருதா? இதாங்க பிரச்சனையே. டக்குன்னு நம்ம இறங்கிட்டோம்னா வேறு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பழைய டாக்ஸியாக இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே வரான் பாருங்க. இந்த வந்துட்டான். இங்கே கூட ஒரு லைஃப் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே கூட நம்ம வேணும்னா லைஃப் எடுத்துக்கலாம். அதாவது இந்த போர்ட்லேண்டு அது இந்த துறைமுகம் மாரி நினைக்கிறேன், அந்த கப்பல் துறைமுகம் மாதிரி. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தால் லைஃப் இருக்குது. அதேமாரி இந்த AK-47 ஆர்மரும் ஒரே இடத்துல கிடைக்கும். அது வந்து எங்கே தெரியல, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனி சிப்ரானின்னு இதுக்கப்புறம் வருவான். ஜோயிஸ் வந்து நம்மளை வந்து அறிமுகப்படுத்துவான். இவர் தான் டோனி சிப்ரானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிமுகப்படுத்துவான். ஸோ அப்படி அவன் அறிமுகப்படுத்தும் போது நாம் அவனை மீட் பண்ணுவோம். அவனோட வீடு வந்து ஒரு இடத்துல இருக்கும். சென்டினெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த ஓடுறான் பாருங்க, தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. எங்கடா குறி இங்கே வச்சிட்ருக்க? நேராக அவனுக்கு போடுறான். மிஷன் பாஸுடுங்க, $10,000. சூப்பர் வெறிக்கிட்டுறா. அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த டோனி சிப்ரானியோட வீட்டுக்கு பின்னாடி பின்பக்கம் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். அது போகும்போது தான் தெரியும். பக்கத்துலேயே, அதான் டோனி சிப்ரானி வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நம்ம தேடினோம்னா உள்ளாரே இருக்குது. ஆர்மரும் AK-47 நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம கேம் விளையாண்டுக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து ஆமினேஷன் போடணும்னு எந்த அவசியமே இல்லை. ஸோ க்ரோக்குங்கிற அந்த பர்டிகுலர் மிஷன் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷனில் வேறு ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி அவனை ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை வந்து நம்ம போட்டு தரலைங்க. அவன் வந்து ஒரு இடத்துல இருப்பான். அவனை போயிட்டு பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது என்ன குடோனா இல்லை கடையா என்னான்னு தெரில. சாரி, கடை இல்லை, ஃபேக்ட்ரியா என்னான்னு தெரில. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அவனை வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ இதான் மிஷினு. மீதிலாம் அவனுங்க பார்த்துக்குவானுங்க. இது ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டை வந்து நம்ம பெரும்பாலான பேர் நம்ம வந்து பார்க்க தவறி இருப்போம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டக்குன்னு திறக்காது. கேட்டுக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி நின்னா மட்டும்தான் அந்த கேட்டு திறக்கும். இல்லைன்னா நம்ம வந்து எப்படி நம்ம இதுக்குள்ளே போகவே முடியாது. அந்த ஒரு கேட் வழியாக மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். எங்கடா அந்த கேட்டு? நானும் சுற்றி வந்துட்டுருக்கேன், எங்கன்னே தெரில. ஏதாவது கார் வண்டி இருந்தால் அதை வந்துச்சு, ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த கேட்டை கண்டுபிடிக்கணும். கேட்டாக இருக்குது, எங்கன்னா தெரில. அது அங்கே ஸோ பக்கத்துலையா பார்த்தேனே, பார்த்துட்டு நம்பாட்டுங்க போட்டேனே. ஏன்னா கோயிலை சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதான் இந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போனோம்னா மிஷின் நமக்கு ஓப்பன் ஆகும். இதை வந்துருச்சு. ஸோ இந்த காரை எடுக்கணுங்க. இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேங்க் மேனேஜர் இருப்பான். இந்த பேங்க் மேனேஜரை கூட்டிகிட்டு வந்து இதே இடத்துல விடணும், ட்ராப் பண்ணணும். ஒரு பிக்கப்பு ஒரு ட்ராப்பு தான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரை வந்து என்ன பண்ணணுன்னு தெரில, எதுவும் உடைக்கணுமா இல்லை எரிக்கணுமா என்னன்னு தெரியல. அந்த காரை வந்து நம்ம மறுபடியும் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த பேங்க் மேனேஜர் இங்கே தாங்க இருப்பான், சைனா டவுனில். எல்லா வேலையும் நமக்கு சைனா டவுன்லேயே கொடுக்குறானுங்க. ஏன் நம்ம சாவணுங்கிறதுக்காகவே கொடுப்பானுங்களாட்டுங்க. இங்கே தான் டயர்ஸை சுற்றி போட்டுருவானுங்க. அதனால் அவனுக்கு ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ எடுத்தாச்சு. நேராக இந்த பிங்க் கலர் மார்க் இருக்குல்ல, அதில் போய் போனோம்னா ட்ராப் பண்ணிடலாம் பேங்க் மேனேஜரை. இவனுக்கு எதுவும் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டலையா இல்லை பேங்கில் வந்து எதுவும் என்ன பிரச்சனைன்னு தெரில. அது உள்ளே போனால் தான் தெரியும். இந்த கேட்டு தான் கொஞ்சம் திறக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே வந்தாச்சு. இந்த மார்க்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இப்போ பேங்க் மேனேஜர் உள்ளே போயிடுவான். உள்ளே போனோடனே பேங்க் மேனேஜரை போட்டுருவானுங்க நினைக்கிறேன். கதம் அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு எவிடன்ஸ் அழிக்க சொல்கிறானுங்களாட்டுக்கு. இதை எவிடன்ஸ்னு வருது. ஸோ அந்த எவிடன்ஸ், அதாவது இந்த காரோட தடம் தெரியாமல் இதை அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ பக்கத்தில் வந்து இந்த ஒரு கிராப் மெட்டீரியல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த கிராப் மெட்டீரியலுக்கு போயிட்டு
அந்த காரை நிப்பாட்டினாலே போதும், அந்த காரை வந்து அந்த மிஷின் தூக்கி சப்பாட்டை அப்பளம் மாரி ஆக்கிரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறேன் இப்போ. போயிட்டு அந்த இடம் என்னன்னு பார்ப்போம். எங்கே இருக்குது? அதுவும் போர்ட்லாண்டு கடைசியில் அந்த வியூவில் தாங்க இருக்கும். துறைமுகம் பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே தான் இருக்கும். ஏய் பார்த்து. ஸோ அந்த இடத்துக்கு போவோம். பரவாயில்ல, டிவி கிளாரிட்டி முன்னாடி ரொம்ப டல்லாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றவும் கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கு. ஏய் கார் சாஞ்சிட போகுது வேற போ. பிசி இவனுங்க வேறு காப்ஸ் வேறு அடிக்கடி குறுக்கால வரானுங்க. ஸோ அந்த இடம் வந்துச்சுங்க, பார்த்தாலே தெரியும். அந்த ப்ளூ கலரு மார்க் மாதிரி காட்டும். அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். போயிட்டு காரை நிப்பாட்ட வேண்டியதான். அவ்வளோதான். அந்த காரை போய் நிப்பாட்டினாலே மிஷின் கம்ப்ளீட்டடு. வேறு ஒன்றும் நம்ம பண்ண தேவையே இல்லை. போச்சு, கார் கவுந்துருச்சு. இப்போ நிறுத்த முடியுமா? அவ்வளோதான். மிஷின் ஃபெயில்டு. இது கிடச்சா ஏதோ $2000 கிடைக்குங்க. சரி, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகும்போது கரெக்டாக போய் அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டினாவே வேலை முடிஞ்சிச்சு, மிஷினு முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் மிஷினு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மிஷின் அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்கிட்ட இப்போ யார் இருக்கா? இவன் ஜோயிஸ் தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வீடு சிம்பிள் மாதிரி ஒரு இடம் ப்ளூ கலரில் காட்டுதில்ல, அதுதான் அந்த ரேஸுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த ரேஸு டோனி சுப்ரானி கொடுப்பானா ஜோயிஸ் கொடுப்பானான்னு தெரியல. ஒரு ரேஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சேவ் பண்ணிட்டு அங்கே போகலாமா, இல்லை அது நேராக அதை போய் ரேஸ் எடுக்கலாமா பார்ப்போம். எப்படி என்னன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு நேராகவே போயிடுவோம். ரேஸை எடுத்துருவோமா? ரேஸை எடுத்துட்டா ஒரே இதாக சேவ் பண்ணிக்கலாம். ரேஸா இல்லை வேறு என்ன மிஷின் என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். சரி, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போவோம். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். சரி, அடுத்தது என்னங்கிறத அதுக்கு அடுத்தது பார்த்துக்குவோம்.